நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு குருவை வணங்கி விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ராசி பலன். இன்று 13/6/2026 சனிக்கிழமை, பராபவ வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் கிருத்திகை சிவராத்திரி, மாத சிவராத்திரி சேர்கின்றது. ஆகவே முருகனையும் சிவபெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 1:47 மணிக்கு பிறகு கிருத்திகை. இன்றைய திதி இன்று மதியம் 2:12 வரை தேய்பிறை திரையோதசி, அதன் பிறகு சதுர்தசி வருகின்றது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். வீட்டிலே யாருக்கேனும் திருமணம் நடைபெற வேண்டும் என்றால், அதற்கான முயற்சிகளிலே இறங்கினீர்கள் என்றால் அது நல்லபடியாக முடியும். அதேபோல் வேலை மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளிலே இன்றைய நாளிலே இறங்கினீர்கள் என்றால் முழு வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் அருமையாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். சொந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவும் நம்பிக்கையும் உண்டாகின்ற திருப்திகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்த்து நலம் காண வேண்டிய நாள். முயற்சிகள் சற்று காலதாமதமான வெற்றியை கொடுக்கும் என்றாலும் உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே பேச்சை குறைத்து கொண்டால் இன்றைய நாளிலே மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். வீடு வண்டி வாகன வகையிலே யோகங்கள் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பெரும் வெற்றி பெறும். இடமாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்களால் உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும் சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. ஆகவே காரிய தடைகள் விலகும். அரசு வகையிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகும்.
பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கின்றது. அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. ஆகவே எல்லா விதமான நலங்களும் உண்டாகக்கூடிய நாள். தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே அனுகூலங்கள் உண்டாகும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகக்கூடிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் காத்திருக்கின்றது. ஆகவே எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவியிடம் கூட, மனைவி கணவனிடம் கூட மிக மிக ஜாக்கிரதையாக பேச வேண்டிய நாள் இன்றைய நாள். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள். ஆகவே வார்த்தைகளை விடாதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய நாளிலே சிறப்புகளை காண வேண்டும் என்றால் நீங்கள் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். வருகின்ற 2 நாட்கள் நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். கோளறு பதிகம் படியுங்கள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கடன் பிரச்சனைகள் தீரும். வண்டி வாகன யோகம் உண்டாகும். அதேபோல் புதிதாக வீடு மாற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த எண்ணம் நிறைவேறும். மொத்தத்தில் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். வாழ்க்கையிலே வெற்றிகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிட வேண்டாம். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளிலே புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே சற்று நெருக்கடிகள் உண்டாக வாய்ப்பு இருக்கின்றது. வேலை மாற்றம் உண்டாகலாம். அலுவலகத்திலே வேலை பலு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் யாருடைய விஷயத்திலும் நீங்கள் தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே குழந்தை செல்வத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய, உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய, வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தேடி தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள்.
உத்தியோக வகையிலே நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும். வண்டி வாகன யோகம் உண்டாகக்கூடிய நாள். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். இன்றைய நாளிலே வியாபாரத்திலே நல்லதொரு லாபம் ஏற்படக்கூடிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மீனராசினருக்கு எல்லா விதத்திலும் இனிமையான நாளாக, ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்கி நலம் காணுங்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதேனும் ஒரு விதத்திலே அவனை பிரச்சனைகளும் சூழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் மனிதன் வெளிவந்து நலமாக வாழ்வதற்கு இறையருள் ஒன்றை கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டால், ஏதோ ஒரு தெய்வத்தின் மேலே ஒரு பற்றுதலும் பக்தியையும் வைத்துவிட்டால், அந்த பக்தியும் பற்றுதலும் மனிதனை நல்ல வழிக்கு கொண்டு சென்று அவனுடைய பிரச்சனைகளை எல்லாம் இல்லாமல் போக செய்யும். இது கண்கண்ட உண்மை. கலியுகத்திலே மிகப்பெரிய யாகங்களோ யஜ்யங்களோ இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. வசதி இருப்பவர்கள் செய்யலாம். வசதி இல்லாத நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்கள் யாகமும் யஜ்யமும் தினந்தோறும் செய்ய வசதி கிடையாது, நேரமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மை நாம் பக்தி பூர்வமாக, பக்தியாலே நம்மை திடப்படுத்திக் கொள்வதற்கு, வருகின்ற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான மனதிடத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ராமநாமம் சொல்ல வேண்டும். இந்த ராமநாமத்துக்கு இணையான ஒரு சொல் இல்லை. இதனை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உபதேசித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான நாமம் ராமநாமம். இந்த ராமநாமத்தை வெறுமை சொன்னால் போதுமா என்றால், நமக்கு ஏதோ ஒரு முக்கியமான பிரார்த்தனை இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். முக்கியமான பிரார்த்தனை, ஒரு வீடு கட்ட வேண்டும், மகளுக்கோ மகனுக்கோ நல்லபடியாக திருமணம் நடைபெற வேண்டும், தொழிலிலே நல்லதொரு மேன்மை அடைய வேண்டும், அடுத்தவரிடம் சென்று எனக்கு வசதி இல்லை கொடுங்கள் என்று யாரிடமும் யாசகம் பெறாத ஒரு நிலையை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருந்தால் போதும். மத்தியதர மனிதனுக்கு வேறு என்ன வேண்டும்? மிகப்பெரிய ஆடம்பரமான காரோ வீடோ இவையெல்லாம் மத்தியதர மக்கள் யாருமே கேட்கவில்லை. அவர்களுக்கு தேவை அன்றாட வாழ்க்கையானது நிம்மதியாக நடைபெற வேண்டும். இதுதான். அப்படி இருக்கையிலே ஆஞ்சநேயர் என்பவர் கண்கண்ட தெய்வம். இந்த ஆஞ்சநேயருடைய தியான ஆஞ்சநேயர், அதாவது தியானத்திலே இருப்பார் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயருடைய படத்தை வாங்கி அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு ஏகாதசி நாளிலோ அல்லது அமாவாசை நாளிலோ இந்த பிரார்த்தனையை தொடங்க வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயருடைய வால் இருக்கின்றதவா, அந்த வாலின் நுனியிலிருந்து ஒவ்வொரு பொட்டாக வைத்து கொண்டு வர வேண்டும். எண்ணிய காரியத்தை திடமாக சிந்தித்து உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை நீங்கள் வெளியிலே சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்கள் மனதுக்குள்ளே இந்த பிரார்த்தனை நல்லபடியாக நிறைவேற வேண்டும். இதற்காக இதனை நான் செய்கின்றேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யலாம். சுந்தரகாண்டத்தை அனுதினமும் பாராயணம் செய்து இந்த வால் நுனியிலிருந்து பொட்டு வைக்க தொடங்க வேண்டும். அப்படியே ஒவ்வொன்றாக வைத்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 48வது நாளிலே சிரசிலே முடியும். ஆஞ்சநேயருடைய சிரசு, அந்த கிரீடம் இருக்கின்றதல்லவா, அந்த கிரீடத்திலே இறுதியான பொட்டை வைத்து அந்த 41 நாள் அல்லது 48 நாள் இதனை பூர்த்தி செய்ய வேண்டும்.
இந்த விரதம் இருக்கின்ற இடைப்பட்ட நாளிலே இதனை விரதம் என்று சொல்ல முடியாது. நீங்கள் சாதாரணமாக சாப்பிடலாம். ஆனால் அசைவம் மட்டும் சாப்பிடக்கூடாது. அசைவம் ஏற்றுக்கொள்ளாமல் 41 நாளோ அல்லது 48 நாட்களோ இந்த பொட்டு வைக்கின்ற அந்த பூஜையை செய்யுங்கள். நீங்கள் வேறு எதுவும் பெரிதாக ஸ்லோகங்களோ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தெரிந்தால் சொல்லலாம், தெரியவில்லை என்றால் ராமநாமத்தை சொல்லுங்கள். ராம 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 என்று ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு தினந்தோறும் ஒரு பொட்டு வீதம் வைத்து கொண்டு வாருங்கள். ஆஞ்சநேயருடைய சிரசிலே இறுதியான பொட்டை நீங்கள் வைக்கின்ற காலத்திலே உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அந்த பிரார்த்தனையானது நிச்சயமாக நிறைவேறியிருக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. ராமநாமத்தை சொல்லுங்கள், ராமர் பாடல்களை எல்லாம் கேளுங்கள், பாடுங்கள். இதனை செய்து இந்த 41 நாளோ அல்லது 48 நாளோ இதனை நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வந்தால் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிச்சயமாக நிறைவேறும். ஆக ஆஞ்சநேய பிரபு தனக்காக வாழாதவர், தனக்காக வாழாமல் ராமருக்காகவும் சீதாதேவிக்காகவும் ராமருடைய அடியார்களுக்காகவும் வாழ்பவர், சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர். ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கு ஆஞ்சநேயர் உடனடியாக வந்து விடுவார். ஆகவே உங்களுடைய மனதினுடைய கஷ்டங்களை பிரார்த்தனைகளை ஆஞ்சநேயரிடம் சொல்லுங்கள், பொட்டு வையுங்கள். மிக மிக சிறப்பாக வாழ்வீர்கள் வாழ்க்கையிலே. இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நம்முடைய மனதை திடப்படுத்தும், மனதை செம்மைப்படுத்தும், மனதை நேர்வழிப்படுத்தும். அப்படி நேர்வழியிலே செல்லும்போது நமக்கான வெற்றிகள் நம்மை தேடி வரும். ஆகவே இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.